எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுமித் பட்டேல். டிஃபரண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏன் டிஃபரண்ட் ரேட் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கு. டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏன் டிஃபரண்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் அதுல முதன்மையானது. டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏன் டிஃபரண்ட் ரேட் தெரியுதுன்னா, அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல அதோட ரேட்டை டிட்டர்மைன் பண்றது அதோட ட்ரேடர்ஸ் தான். அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல கடைசியா எது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எப்ப எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், எந்த ரேட்ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், அதை வச்சுதான் ட்ரேடர்ஸ் அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல கடைசியா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ WazirXல ட்ரேட் பண்றவங்க அதுல இருக்கிற ட்ரேட் ரேட்டும் மற்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரேட் ரேட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஒரே ட்ரேடர்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு WazirXல ட்ரேட் பண்றவங்க அவங்க பினான்ஸ்ல போய் ட்ரேட் பண்ணா அங்க வேற ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதுல பையர்ஸும் செல்லர்ஸும் வேற ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி WazirXல பையரும் செல்லரும் வேற ஒருத்தங்க இருப்பாங்க. அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற ட்ரேடை வச்சுதான் அதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் மத்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். அதாவது மத்த எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருந்தாலும் அவங்க தான் இந்த ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பைசல் டிரான்சாக்ஷனை வச்சு தான் கடைசியா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, ஏன் அதிகமா டிஃபரெண்ட் இருக்குன்னு தான். உதாரணத்துக்கு WazirXல ஒரு காயின் ரேட் ரொம்ப கம்மியாகவும் பினான்ஸ்ல காயின் ரேட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஒரு சில காயின்களுக்கு WazirXல ரேட்டிங் ரொம்ப அதிகமாகவும் மற்ற ஆப்ல ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இதுல ஏன் வருதுன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் லிக்விடிட்டி ஃபேக்டர் வெவ்வேறையா இருக்கும். அதாவது லிக்விடிட்டினா உங்க ஆர்டர் புக்ல அவைலபிளா இருக்கிற ட்ரேட் அப்புறம் வேல்யூம், அதாவது பையர் அப்புறம் செல்லரோட கணக்கு. அது எவ்வளோ ஆர்டர்ஸ்ல இருக்கு, எவ்வளோ வால்யூம் அவைலபிளா இருக்கு, எந்த ரேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்திற்கு புதுசா இப்பதான் ஒரு காயின் WazirXல லான்ச் ஆயிருக்குன்னா அது வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இல்லனாவோ, இல்ல அது வேற ஒரு பேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலோ, அது யூஎஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும், இல்ல வேற ஒரு மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலோ, அதோட ரேட் ரொம்ப அதிகமாகவோ இல்ல கம்மியாகவோ வாய்ப்பு இருக்கு. அப்போ WazirX பிளாட்ஃபார்ம்ல ரேட் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகலாம். இது ஸ்பெசிபிக்கா இல்ல எப்பவுமே ரேட் டிஃபரெண்ட் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். எப்பவுமே ஒரு புது மார்க்கெட் லான்ச் ஆனாலோ இல்ல மார்க்கெட்ல, அதாவது ஸ்பெசிபிக் மார்க்கெட்ல லிக்விடிட்டி ஃப்ளோ கம்மியா இருந்தாலோ அப்ப பை அண்ட் செல் இருக்கிற டிஃபரெண்டால தான் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஆர்டர் அந்த நேரத்துக்கு இன்னும் பில்ட் ஆகாம இருக்கும். ஆர்டர் புக் பில்ட் ஆகிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் நேரம் எடுக்கும். புது புது பையர்ஸ் வரும்போது அவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. புது புது செல்லர் வரும்போது அவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. இதனால தான் ஆர்டரோட லிக்விடிட்டி அதிகமாகும். அதனால தான் இதோ இங்க மேல இருக்கிற ரேட் எல்லாம் கொஞ்ச நேரம் நியர்பை மார்க்கெட்டுக்கு வந்து அப்புறம் ஸ்டேபிள் ஆயிடும். அப்பப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, WazirX பிளாட்ஃபார்ம்ல 2000 காமிக்குது, இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல 4000 காமிக்குது, மத்த பிளாட்ஃபார்ம்ல 3000 இல்ல 4000 வருதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப WazirXல அதிகமா காமிக்குது, மத்த பிளாட்ஃபார்ம்ல கம்மியா காமிக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதுல லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். அப்போ பையர் பை ஆர்டரை ரொம்ப அதிகமான ரேட்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அப்ப செல்லர் ஹை ரேட்டுக்கு செல் பண்றதுக்கு தயாரா இருக்கும் போதும் அந்த சமயத்துல அவங்களுக்கு ட்ரேட் மேட்ச் ஆயிடும். ஏன்னா லிக்விடிட்டியும் அவைலபிள் இல்ல. அப்புறம் 200க்கு நீங்க ஒரு பையிங் ஆர்டரை பிளேஸ் பண்றீங்க. அதே 200க்கு செல்லரும் அவைலபிளா இருக்கும் போதும் அப்போ அதுக்கான ஆக்சுவல் மார்க்கெட் பிளேஸே 100 ரூபாயா இருந்தாலும் அப்போ இந்த மாதிரியான சமயத்துல உங்க ஆர்டர் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்போ உங்க லாஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அது 200ன்னு காமிக்கும். இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரேட் அதிகமா காமிக்கிறதுக்கு. அப்போ ரேட் உங்களுக்கு அதிகமா காமிக்கும். அந்த மாதிரியான சமயத்துல மோஸ்டா இந்த மாதிரி தான் நடக்கும். பையர்ஸ் ஹை ரேட்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போதும் செல்லரும் ஹை ரேட்டுக்கு செல் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கும் போதும் அந்த சமயத்துல ஆர்டர் எல்லாம் மேட்ச் ஆயிடும்.